ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த இயர்ல செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். சரியா? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மிக முக்கியமான காலகட்டம் தான் இந்த 6 மாசம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் இந்த 6 மாசத்துல வரப்போகுது. சரியா? ஸோ இந்த போன 6 மாசத்த விடுங்க. நீங்க என்ன படிச்சீங்க? இல்ல படிக்கலனாலுமே விடுங்க. சரியா? இனிமேல் வரக்கூடிய டைம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணீங்க. கன்சிஸ்டன்ஸா சரியா? இந்த வார்த்தை மட்டும் கரெக்ட்டா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்ஸா கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வரக்கூடிய பிலிம்ஸ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். என்ன ஹெல்ப் அப்படின்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நெறைய நீங்க யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். பட் நான் எப்படி சொல்ல போறேன்னா, நான் கடந்து வந்த அந்த ஆஸ்பிரண்டா இருக்கும்போது கடந்து வந்த பாதைகள்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட இதெல்லாம் படிச்சா பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ அப்படின்னு லேர்ன் பண்ண டாபிக்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சரியா? அதாவது இப்ப நீங்க சிலபஸ பார்க்கும்போது ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கிற மாரி தெரியும். நான் இப்போ வந்து பாயிண்ட் வைஸா நான் சொல்லப் போறேன். சரியா? நீங்க வந்து செக்லிஸ்ட் மாரி எழுதி வச்சுக்கோங்க. இத படிக்கும்போது கவனம் செலுத்தி கொஞ்சம் ஆழமா போய் அத படிச்சு வச்சுக்கோங்க. கான்செப்சுவலா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் குடுக்கணும், எதுக்கு தேவையில்ல அப்படின்றத நான் போக போக சொல்றேன். ஸோ என் கூட அப்படியே கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ எல்லாமே நான் குடுத்துடுறேன். இது குடுத்ததுக்கு அப்புறமா இத மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கு ஒரு அழகான குறள் இருக்கு. "சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது" அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. தீதுன்னா குற்றம். எதை குற்றம் சொல்றாரு? இப்போ ஒரு விஷயத்த நீங்க தொடங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் நீங்க சோம்பேறித்தனம் பட்டு அத தொடங்காம நீங்க இருந்தீங்கன்னா, அது மிகப்பெரிய குற்றம் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. சரியா? ஸோ ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் குடுத்துடுறேன். அத பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. ஸ்மார்ட் லேர்னிங் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஒரு ஒரு யூனிட்டா பார்த்துடலாம். இந்த யூனிட்டும் நான் சேர்த்து சொல்றேன். ஓகே. ஸோ ஜெனரல் சயன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். எப்படிலாம் நான் படிக்கணும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இந்த டாபிக்ஸ்லாம் சிலபஸ சிலபஸ்ல இருக்கிறத நான் மேக்ஸிமம் சொல்ல போறது. அத வேற விதமா சொல்ல போறேன். அது உங்களுக்கு ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிடும் மைண்ட்ல. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல டாபிக்க மைண்ட்ல மனப்பாடமே அடிச்சிருங்க. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் சயன்ஸ் பார்ப்போம். ஜெனரல் சயன்ஸ்ல என்ன பார்க்கணும்? ஜெனரல் சயன்ஸ பொறுத்த மாட்டிலும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கூட நீங்க நிறுத்திக்கோங்க. சரியா? வேற வெளிய போய்லாம் படிக்காதீங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3 கொஸ்டின் வந்து புக் வெளிய இருந்து கேட்கிற மாரி தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? 2 இல்ல 3 கொஸ்டின் அப்படி வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து பார்த்து. சரியா? அதுவும் வந்து கான்செப்ட்டா புரிஞ்சுக்கினா மட்டும் தான் அத அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லன்னா அதர்வைஸ் அட்டெண்ட் பண்ணவே முடியாது. சரி இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அப்படிதான் வருது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சயின்ஸ பொறுத்த மட்டிலும் ஸ்கூல் புக்கோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு நான் சொல்றேன். பயாலஜில கூட வந்துரும். ஸ்கூல் புக்ல இருக்கிறது வந்துரும். ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் வராது. அது ஏன்னு தெரியல. சரியா? பிசிக்ஸ்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா 3 டாபிக். ஹீட், லைட், சவுண்ட். லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ்னா இதனுடைய பேசிக்ஸ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹீட், லைட், சவுண்ட். சரியா? இத பத்தின பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இத பத்தின கேள்வி 1 கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அடுத்தது நியூக்ளியர் பிசிக்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூக்ளியர் பிசிக்ஸ். அது என்னது? நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி படிக்கணும். அது என்னென்ன யூசேஜ்? எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு? ஃபாஸ்ட் பிரியட் ரியாக்டர்னா என்ன? ஹெவி நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன? ஸோ அந்த மாரிலாம் படிச்சு வச்சுக்கணும். சரியா? இது 2 படிச்சுட்டீங்க. இதெல்லாம் படிச்சுட்டேன் சார் தரவா இருக்கேன் அப்படின்னா, அடுத்தது எந்த டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கணும்னா நீங்க ஃபோர்ஸ், மோஷன். ஓகேவா? ஸோ இது 2 பார்த்து வச்சுக்கோங்க. இத தாண்டி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் இத நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். மேக்ஸிமம் நீங்க பிரிலிம்ஸ பொறுத்த மட்டும் சயன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியா தான் குடுப்பீங்க. ஸோ சயன்ஸ்க்கு நிறைய டைம் ஒதுக்க மாட்டீங்க தான். ஆனா மெயின்ஸ்ல போய் மாட்டிப்பீங்க. அதுக்காக சொல்றேன். இந்த பேசிக்ஸ் ஆச்சும் கண்டிப்பா இந்த 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 சொல்ற டாபிக்ஸ கரெக்ட்டா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? என்ன ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா 9த்ல 3 பார்ட்டா குடுத்திருப்பாங்க. கோவிட் பீரியடுக்கு முன்னாடி 3 பார்ட்டா இருக்கும். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. அந்த 3 புக்க படிங்க. அப்புறம் 10th புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 12ல பயாலஜி புக்ஸ் மட்டும். பாட்னியும், ஜூவாலஜியும் தனியா இருக்கும். இதுல செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரில எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான டாபிக். அது எல்லாரும் படிச்சு வச்சிருவீங்க. ஆசிட், பேஸ், சால்ட். கரெக்ட்டா? இத படிச்சிருவீங்களா? அடுத்தது எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஒரு டாபிக்ஸ் இருக்கும் இதுலயே. நான் சொல்ற டாபிக் எல்லாமே அப்படியே ஹெட்டிங்காவே ஸ்கூல் புக்ல இருக்கும். காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் காம்பவுண்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டனேஷன்னா என்ன?
அப்படின்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டனேஷன், ஆலோட்ராபிசம் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி வேற என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு டாபிக் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மேட்டர் அரௌண்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். மேட்டர் அரௌண்ட் அஸ், ஓகேவா? ஸோ அந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. இது எதை பத்தி பேசணும்னா, சாலிடு, லிக்விடு, கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இத 3த்த பத்தின ப்ராப்பர்ட்டிஸ விளக்கியிருப்பாங்க. பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரில இருக்கும். ஓகே, மேட்டர் அரௌண்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. 2த்தையும் எழுத எனக்கு டைம் இல்ல. சரியா? ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில நீங்க இது படிச்சா போதும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இந்த டாபிக் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, சயின்ஸ் நீங்க எல்லாமே படிச்சிட்ட மாரி ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அடுத்தது வந்து பயாலஜி. பயாலஜில என்ன படிக்கணும்? ஆக்சுவலா இது வந்து ஈஸியஸ்ட் டாபிக். மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது நம்ம லைஃபுக்கும் ரொம்ப தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். சரியா? இதுல என்னென்னலாம் பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? நம்மளோட ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஒரு டாபிக் இருக்கும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்னது? விட்டமின்ஸை பத்தி அழகா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு? ஃபேட் சொல்யூபிள், வாட்டர் சொல்யூபிள்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேட் சொல்யூபிள்னா ADE வரும். வாட்டர் சொல்யூபிள்னா B1, B2, B3, C வரும். கரெக்டா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஹெல்த் சரியில்லைன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? டிசீஸ் வருமா? ஸோ டிசீஸ் டாபிக்கை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் அது. சரியா? ஸோ டிசீஸ்ல என்னென்ன பிரிப்பாங்க? ஏரு, வாட்டரு, வாட்டர்ல ஏர்னால பரவக்கூடியது, வாட்டர்னால பரவக்கூடியது, கொசுக்கள்னால பரவக்கூடியது, வெக்டார் பார்ன் டிசீசஸ். இதை கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். இது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான ஏதாவது டிசீஸ் இப்போ பரவிட்டு இருக்கா? எக்ஸாம்பிள் எபோலா பரவிட்டு இருக்கா? ஸோ இதை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எபோலா கூட இந்த கேரளால நிறைய வைரஸ் இப்போ பரவிட்டு இருக்கு. அதை பத்தி நான் தனி வீடியோ நான் போடுறேன். சரியா? ஸோ இதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன டிசீஸ்லாம் இப்போ பரவிட்டு இருக்கு கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வேற என்னன்னா, முக்கியமான டாபிக் என்விரான்மெண்ட். இப்போ ஜியோகிராஃபில என்விரான்மெண்ட்னு ஒண்ணு படிப்பீங்க. சயின்ஸ்ல என்விரான்மெண்ட்னு ஒண்ணு படிப்பீங்க. கரெக்ட்டா? சோ சயின்ஸ்ல எப்படி படிக்கணும்? ஜியோகிராஃபில எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ என்விரான்மெண்ட்னா இதுல வந்து ஈகோசிஸ்டத்த பத்தி கண்டிப்பா படிக்கணும். என்னென்ன ஈகோசிஸ்டம்லாம் இருக்கு? இதுல இருந்து கேள்வி வராது. இது பேசிக்ஸ் ஆனா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ ஈகோசிஸ்டத்த பத்தி கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன கேள்விகள் வரும்னா, இதனுடைய சேலஞ்சஸ். என்னென்ன சேலஞ்சஸ்? இதுல இந்த எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம். என்னன்னா, இப்போ ரீசெண்டா நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் பத்தி கேட்டிருப்பாங்க. கரெக்ட்டா? யூட்ராபிகேஷன் பத்தி கேட்பாங்க. சரியா? சோ இது சம்பந்தமான டாபிக்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பயோ மேக்னிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு. பயோ மேக்னிஃபிகேஷன். அடுத்தது கோரல் ப்ளீச்சிங். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸை பார்த்து வச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்ச்னால எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். ஹியூமன் வேஸ்டேஜ்னால பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதுதான். பயோ மேக்னிஃபிகேஷன்னா நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அது விலங்குகளிடம் போய் சேருது. மேல ஃபுட் செயின் மேல போக 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 அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகுது. அதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனால பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கு? என்னென்ன என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நம்ம வந்து அதிகமா வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது. ஸோ அதை பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோரல் ப்ளீச்சிங்னா பவளப்பாறைகள் வந்து அழிஞ்சு போகுது இல்லையா? அந்த டாபிக் தான். சரியா? ஓகே. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 4வது என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஜெனிடிக்ஸ். ஜெனிடிக்ஸ்னால வரக்கூடிய டிசீசஸ். சரியா? என்ன டிசீசஸ் சொல்லுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் தலசேமியா, அப்புறம் வந்து ஆல்பினிசம், ஹீமோபீலா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இதெல்லாம் வந்து மரபணு மாற்றங்கள்னால வரக்கூடிய டிசீசஸ். அதாவது பரம்பரையா பையனுக்கு வந்தா பிள்ளைக்கு வரும், சாரி அப்பாவுக்கு வந்தா பிள்ளைக்கு வரும், பொண்ணுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும் அந்த நோய். அதாவது காலங்காலமா அவங்களுடைய பரம்பரைக்கு மட்டும் வரக்கூடிய நோய் தான் ஜெனிட்டிக் டிசீசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் வந்து குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. குரோமோசோமல் டிசார்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், கிளீனிஃபெல்டர் சிண்ட்ரோம், இதை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் மாறுபாடு ஏற்பட்டதுன்னா இந்த பிரச்சனை வரும். அதெல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ்ல இருந்து வரும். சரியா? ஸோ டிசீஸ் வந்து இப்படியும் படிக்கணும், இப்படியும் படிக்கணும். இந்த டாபிக், இந்த டாபிக். புரியுதுங்களா? நீங்க அப்படியே கரெக்டா பிக்சரைஸ்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டாபிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதுதான் சயின்ஸ். அடுத்து ஜியோகிராஃபி போலாம். ஜியோகிராஃபி யூனிட் 2. ஜியோகிராஃபில என்ன சார் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிசியோகிராபிக் ஃபியூச்சர்ஸ். அது என்ன பிசியோகிராபிக் ஃபியூச்சர்ஸ்? நிறைய பேர் இந்த டாபிக்லாம் ஸ்கிப் பண்றீங்க. இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கணும். மெயின்ஸுக்குலாம் ரொம்ப தேவைப்படும் இதெல்லாம். என்னது? மவுண்டைன்ஸ், பிளாட்டியூ,
பீடபூமிகள், அப்புறம் வந்து சமவெளிகள், பிளெயின்ஸ். சரியா? இது எப்படி படிக்கணும்? இந்தியா லெவல்ல என்னென்னலாம் இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன இருக்கு. இந்தியா லெவல்லனா ஹிமாலயன்ஸ் மவுண்டெயின், பிளாட்டியூஸ் என்னென்னலாம் இருக்கு, இந்தியா சமவெளிகள், இந்தோ கேண்டடிக் பிளெயின்ஸ் அப்படிலாம் படிப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஹிமாலயாஸ்ல கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்டர் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிலாம் படிப்போம். இதை பத்தி வீடியோ வேணாலும் சொல்லுங்க, நான் தனியா போடுறேன். இதை பத்தி இண்டிவிஜுவலா ஒண்ணா பேசுறேன். அதே போல தமிழ்நாட்டுல என்னென்ன மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கு? நீலகிரி மவுண்டெயின்ஸ் இருக்கு, ஆனைமலை இருக்கு, வந்தராவு ஹில்ஸ், வருஷநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், அகஸ்தியர் ஹில்ஸ், இதை பத்திலாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? எப்படி பிசியோகிராபிக் ஃபியூச்சர்ஸ் படிக்கிறீங்களோ அதே போல ரிவர்ஸையும் படிக்கணும். ரிவர்ஸ் என்ன? அதே போல இந்தியன் ரிவர்ஸ், தமிழ்நாடு ரிவர் ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும். இந்தியன் ரிவர்னா ஹிமாலயன் ரிவர், பெனின்சுலர் ரிவர். தமிழ்நாடு ரிவர் ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும். காவேரி, பாலாறு, தென்பெண்ணையாறு, வைகை, தாமிரபரணி அப்படின்லாம் சொல்லிட்டு தனியா படிக்கணும். இது போக இன்க்ளூடிங் பிளஸ் வாட்டர் ரிசோர்சஸ் என்னென்னலாம் இருக்கு, டேம்ஸை பத்தி படிக்கணும். மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்திரா காந்தி கால்வாய், ஹிராகுட் டேமு, பக்ரானங்கல் டேமு, மேட்டூர் டேமு, நாகார்ஜுனா சாகர் டேமு. ஸோ இதை பத்திலாம் நீங்க படிக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் டேம்ஸ் கட்டுறாங்களா? இப்ப மேகதாது இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பத்தி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, குஷியாரா வாட்டர் ட்ரீட்டி, வாட்டர் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். ஃபர்ஸ்ட் போட்டது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா என்ன போட்டாங்க? குஷியாரா வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு பங்களாதேஷும் இந்தியாவும் போட்டிருப்பாங்க. ஸோ இதை பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட், ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டை பத்தி படிக்கணும். ஸோ பாத்தீங்களா, நான் ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா அது சம்பந்தமான என்னென்னலாம் டாபிக் இருக்கு கண்டுபிடிக்கிறேன். பாத்தீங்களா, இப்படி படிச்சாலே போதுங்க, நீங்க புடிச்சிருவீங்க. சரியா? அதாவது என்ன கொஸ்டின் சொல்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஈஸியா. இதுதான் ப்ரெடிக்ஷன். சரியா? ஓகே, இது 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மூணாவது என்ன படிக்கணும் அப்படின்னா மான்சூன். மான்சூனை பத்தி படிக்கணும், ரெயின்ஃபாலை பத்தி படிக்கணும், சைக்ளோன் பத்தி படிக்கணும். அதாவது காமனா சொன்னோம்னா டிசாஸ்டர். டிசாஸ்டர்ஸ் பத்தி என்னென்ன டிசாஸ்டர்ஸ்லாம் இருக்கு அதை பத்திலாம் படிக்கணும். மான்சூன் என்னென்ன மான்சூன் இருக்கு? சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இதை பத்திலாம் படிக்கணும். மான்சூனை பத்தி பேசிக்ஸ் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி, மான்சூன் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பேசிக்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் விண்டுனா என்ன, அட்மாஸ்பியர்னா என்ன, அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பட் ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் மனப்பாடம் அடிச்சுட்டு போயிடுது. பட் அது ப்ராப்பரான வே கிடையாது. ஓகே, நீங்க படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. இதுல வந்து படிச்சிட்டா சார், முன்னாடி டாபிக்ஸ் தான் படிக்கல, ஆனா இதுல இருந்து வந்து ஆன்சர் பண்றோம் சார், அது போதும். சரியா? அதுக்குன்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பா போய் நீங்க விண்டு தான் படிக்கணும்னா தப்பு இல்லை. அது படிச்சீங்கன்னா உங்க மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதான் நான் சொல்றேன். சரியா? அடுத்தது எப்படி சயின்ஸ்ல என்விரான்மெண்ட் பார்த்தோமோ இதே என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் படிக்கணும். என்ன படிக்கணும்? 3 டாபிக் படிக்கணும். ராக்கு, சாயில், மினரல். சரியா? இதுல வந்து இந்த 2 டாபிக் தான் அதிகமா கேள்வி வரும். ராக்ஸை பத்தி இது வரைக்கும் கேட்டதில்ல, ரொம்ப கம்மி தான். சரியா? ராக்ஸ் என்னென்ன ராக்ஸ் இருக்கு? தீப்பாறைகள், படிம பாறைகள், உருமாறிய பாறைகள் சொல்லிட்டு 3 பாறைகள் இருக்கு. அதே போல சாயில்கள், அலுவியல் சாயில், லேட்ரைட் சாயில், பிளாக் சாயில், ஃபாரஸ்ட் சாயில், அப்புறம் என்னென்ன வேற என்ன சாயில் இருக்கு, ரெட் சாயில். இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் மினரல்ஸ், என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் இருக்கு? மெட்டாலிக் மினரல், நான் மெட்டாலிக் மினரல், எனர்ஜி மினரல்ஸ், கோல், சன்லைட் இருந்து வரக்கூடிய சோலார் எனர்ஜி, இதெல்லாம் வந்து என்னதுன்னா, சாரி, இதெல்லாம் எனர்ஜி மினரல்ஸ் சொல்லுவாங்க. இந்த கோல், நேச்சுரல் கேஸ் எல்லாம் எனர்ஜி மினரல். சன்லைட்ல சாரி, அது வந்து சோலார் எனர்ஜி, அதுல வரும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும், மினரல்ஸ். சரியா? ஸோ எனர்ஜி மினரல்ஸ்னா கரண்ட் தயாரிக்கிறது எல்லாமே எனர்ஜி மினரல்ஸ் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நீங்க படிச்சுக்கணும். இதுல என்விரான்மெண்ட்ல வேற என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் பிளஸ் வைல்ட் லைஃப். ஃபாரஸ்ட்னா என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்கு? எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்டோட வகைகள்லாம் பார்த்து வச்சுக்கணும். வைல்ட் லைஃப்ல என்னென்னது? பயோடைவர்சிட்டினா என்ன, நேஷனல் பார்க்னா என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன, எத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுரி நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் படிக்கிறது தான் இது. இது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா படிக்கணும். என்ன படிக்கணும்? தமிழ்நாடு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துருக்கு? தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி ஏதோ ஒன்று வந்திருக்கும் இல்லையா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் மிஷன் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதே போல நேஷனல் லெவல்லையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, நான் டீகோட் பண்ணியிருக்கேன், இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஜியாகிரபி, கம்மி மார்க் தான், பட் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பயே படிச்சு வச்சிட்டீங்கன்னா, அதுக்காக சொல்றேன், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோஸ் வேணும்னா வீடியோஸ் போட ரெடி தான். ஓகே, தென் இது ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லாரும் படிக்கணும். ஸோ யூனிட் 3 and 6 நான் சேர்த்து சொல்லிடுறேன். சரியா? ஸோ இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம், தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கம்.
சரியா? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரினா எப்படி பிரிப்பாங்க? ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன். கரெக்டா? இப்படிதான் நம்ம படிப்போம். அதாவது பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம் சொல்லிட்டு படிப்போமா? ஏன்ஷியன்ட்ல சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்ன படிப்பீங்க? ஐவிசி, குப்தா. இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மெடிவல்ல என்ன? டெல்லி சுல்தான், முகல்ஸ், அப்புறம் வந்து இவங்க கீழே இவங்க பீரியட்ல மூணு நாலு பேர் வருவாங்க. யார் அது? மராத்தாஸ், விஜயநகர், பாமினி சுல்தான்ஸ். ஸோ இவங்களை பத்திலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல மெடிவல் கார்டுல சவுத் இந்தியன் லிஸ்ட். சரியா? இவங்களை பத்தி பார்த்தோம். யார் இருப்பாங்க? பல்லவாஸ், பாண்டியாஸ், சோழாஸ். அப்புறம் லைட்டா ராஷ்டிரகூட்டர்களையும் சாளுக்கியாஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மெடிவல்ல நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி படிச்சிட்டாலே அது போதும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் ஒரு கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்காத இருக்க மாட்டாங்க ப்ரிலிம்ஸ்ல. பட் இந்த ரெண்டு டாபிக்குமே மெயின்ஸுக்கு யூஸ் ஆகாது. சாரி, இது விட்டுட்ட பாருங்க. இது தவிர சவுத் இந்தியன் ஹிஸ்டரி கேட்பாங்க. சரியா? ஸோ ஏன்ஷியன்ட் மெடிவல்ல இந்த டாபிக் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கிட்டா போதும். எது மெயின்ஸுக்கும் சேர்த்து நோட்ஸ் எடுக்கணும், எது ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் எடுக்கிற அவேர்னஸை கத்துக்கோங்க. சரியா? நம்மளுக்கு கேட்கிற அதிகமா கேள்வியே மாடர்ன்ல இருந்து தான் வரப்போகுது. சரியா? ஸோ மாடர்ன் எப்படி அப்ரோச் பண்ணும்? ஏன்ஷியன்ட் மெடிவல் ப்ராப்பரா முடிச்சுட்டு மாடர்ன் வரும்போது என்ன நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட்னு படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட்னா அதாவது மாடர்னை பத்தி பேசுறேன். ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட் என்னது? பிரம்மோ சமாஜ், பிரார்த்தன சமாஜ், பாண்டுரகன் இருப்பார் பத்தி அவர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. என்னென்ன தீஸ்போர்டிகல் சொசைட்டி, ஸோ இதெல்லாம் வந்து விவேகானந்தா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணது, ராமகிருஷ்ணா மிஷனு, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அதாவது மாடர்ன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பார்த்து வச்சுக்கோங்க. இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ரிவோல்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ட்ரைபல், ஃபார்மர்ஸ் ரிவோல்ட் இருக்கும், அப்புறம் பீப்புள் ரிவோல்ட். 3 வகையா ரிவோல்ட்டை பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ ட்ரைபல்னா என்னது? கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி. ஃபார்மர்ஸ்னா இண்டிகோ கிளர்ச்சி. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சன்னியாசி கிளர்ச்சி, பீப்புள் ரிவோல்ட்னா. ஸோ தனித்தனியாக பிரிச்சு படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரைபலுக்கு என்ன வரும், ஃபார்மர்ஸுக்கு என்ன வரும், பீப்புள் ரிவோல்ட் என்ன வரும். சரியா? அதுக்கப்புறமா ஃபேமஸ் ரிவோல்ட் என்ன? நம்மளுடைய அது தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. பாலிகிராஃப் ரிவோல்ட், வேலூர் ரிவோல்ட். சரியா? இது தமிழ்நாடு லெவலில் படிச்சு வச்சுக்கோங்க. இது நேஷனல் லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் ரெண்டுத்திலையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஃபேமஸ் 1857 ரிவோல்ட். இப்படி பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதுக்கப்புறமா என்ன ஃபேஸ் வர போறீங்கன்னா, நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது எப்படி சார் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கிறீங்கன்னா ஈவெண்ட் வைஸ் படிங்க. எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா 1885ல இருந்து 1905 வரைக்கும் ஒரு பீரியட், 1906ல இருந்து 1920 வரைக்கும் ஒரு பீரியட், 1920ல இருந்து 1947 வரைக்கும் ஒரு பீரியட். இது யார் ஃபேஸ்? மாடரேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், அப்புறம் ரெவல்யூஷனரினும் வருவாங்க. சரியா? அடுத்தது இது காந்தியன் ஃபேஸ். சரியா? ஸோ என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்லாம் நடந்துச்சு? இப்போ இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, இந்தியன் கவுன்சில் ஆக்ட்லாம் என்னென்ன பண்ணாங்க, ஈவெண்ட் பேசிஸ்ல படிங்க. ஈவெண்ட் வைஸ் படிங்க. என்னென்ன ஈவெண்ட் இருக்கு? இப்போ 1905ல சுதேசி மூவ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறமா 1907ல சூரத் ஸ்பிரிட் வந்தது. அப்புறம் வங்க இணைப்பு வந்தது. அது ஒரு ஈவெண்டா பண்ணீங்க. இப்போ வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சௌரி சௌரா இன்சிடென்ட் தெரியும்ல, நான் சொல்றது புரியுதுங்களா? சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், தண்டி மார்ச், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்டும் ஒரு இயர் வைஸ் படிங்க. அந்த இயர் எடுத்துக்கோங்க. 1906ல என்ன பெரிய மேஜர் ஈவெண்ட் நடந்தது, 1907ல என்ன நடந்தது, 8ல என்ன நடந்தது, அப்ப இயர் பை இயரா படிச்சீங்க அப்படின்னா கரெக்டா சூப்பரா மைண்ட்ல போய் நிற்கும். அது இன்னும் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, நேஷனல் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் லெவல்ல எப்படி நடந்துச்சு, தமிழ்நாடு லெவல்ல யார் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க, நான் ஒத்துழைமை. ஸோ அப்படி படிங்க. நேஷனல் லெவல், தமிழ்நாடு லெவல் இப்படி சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா இந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸும் சேர்த்து படிச்ச மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுவும் சேர்த்து படிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்காக சொல்றேன். சரியா? ஸோ இது ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நான் சொல்றது நல்லா. இப்போ ஐஎன்சி படிச்சது போல ஜஸ்டிஸ் பார்ட்டியை படிச்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டுல நேஷனல் லெவல்ல ஐஎன்சி படிக்கிறீங்க, ஸ்டேட் லெவல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி படிங்க.
அப்புறம் திராவிடியன் மூமெண்ட்டை படிங்க. ஈவெண்ட் வைஸ் நான் சொல்றேன். இயக்கங்கள், ஈவெண்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதே ஃபேஸ்ல அடுத்தது என்ன ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறீங்கன்னா, லீடர்ஸ படிங்க. லீடர்ஸ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. என்னென்ன லீடர்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல, நேஷனல் லெவல்ல என்ன லீடர்ஸ் இருக்கிறாங்க? சரியா? அதாவது அம்பேத்கரை பத்தி, காந்தியை பத்தி, மேக்ஸிமம் இந்த மாடரேட்ஸ் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சிலபஸ்ல இருக்கிற லீடர்ஸ் தாண்டியும் படிங்க. பகத்சிங் இதெல்லாம் சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி வேற யாருனாச்சும் இருந்தாங்கன்னா படிங்க. அதே போல தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நேஷனல் லீடர்ஸ், தமிழ்நாடு லீடர்ஸ். சரியா? ஸோ இப்படி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இத போக உமன்ஸும் தனியா போட்டு இன்னொரு லீடர்ஸ் டாபிக் தனியா எழுதி வச்சுக்கோங்க. நேஷனல் லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல. சரியா? இது வேஸ்ட் டாபிக் தான், நிறைய இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு வழியே இல்ல. இத படிச்சாதான் ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் ஈஸியா இருக்கும். சரியா? நோட்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஈவென்ட் வைஸ் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். இதுக்கு லீடர்ஸ் பங்கு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. லீடர்ஸ பத்தி டீடைல்டா தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நேஷனல் லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் ஹிஸ்டரிக்கான படிக்கக்கூடியது. ஸோ ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் இப்படி அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் இதை படிங்க. இது போக வேற ஏதாச்சும் சின்ன சின்ன சில்லற டாபிக்லாம் இருக்கும், அதெல்லாம் தனியா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன? இந்தியன் பாலிட்டி. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எப்படி நம்ம ஹிஸ்டரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதே போல பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஸோ பாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எஃப்ஆர், எஃப்டிஇ, டிபிஎஸ்பி, எஃப்டி கண்டிப்பா எல்லாரும் அதை படிச்சிருப்பீங்க. கரெக்டா? எஃப்ஆர், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்காம யாரும் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா படிச்சிருவீங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இது என்ன படிக்கணும்? 3 விதமா பிரிப்பாங்க. கரெக்டா? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அதே போல இவங்களுக்கும் அந்த 3 லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரிச்சு மெயினும் என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்களோ, என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு இவங்க 2 பேருக்கும். இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்லிமெண்ட்னா இங்க அசம்பிளி. கரெக்டா? இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன, இவங்களுக்கு வித்தியாசம் என்ன, இவங்க என்ன சட்டத்தை ஏற்றலாம், இவங்களுக்கு என்ன சட்டத்தை ஏற்ற முடியாது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கு. ஸோ இப்படிலாம் கம்பேரிட்டிவா படிங்க. இப்ப எப்படி நான் அங்க சொன்ன ஹிஸ்டரியில நேஷனல் லெவல்ல என்ன இருக்கோ, தமிழ் லெவல்ல என்ன ஈவெண்ட் நடந்துச்சுன்னு படிச்சுக்கோங்க சொல்லிட்டு, அதே போல யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ் என்னென்ன இருக்கு. இப்ப இங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர், இங்க பிரைம் மினிஸ்டர், இங்க சீஃப் மினிஸ்டர். அதே போல ஜுடிஷியரியில இங்க சுப்ரீம் கோர்ட், இங்க ஹை கோர்ட். கம்பேரிட்டிவா ஆர்டிகலையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இங்க ஆர்டிகல் என்ன இருக்கு, இங்க இவருக்கு என்ன பவர் இருக்கு. இப்ப பிரசிடென்டோட பார்ட் அண்ட் பவர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கவர்னருடைய பார்ட் அண்ட் பவர் ஆர்டிகல் 161 படி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அவருடைய வீட்டை பவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இவருடைய வீட்டை பவர் வித்தியாசமா இருக்கும். ஸோ அப்படியே கம்பேரிட்டிவா படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்படிதான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து தாங்க வரும். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இதெல்லாம் படிச்சுட்டாலே போதும். சரியா? மேஜர் ஏரியா ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்தா வரும். அதுக்காக சொல்றேன் பாலிட்டில. அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட். என்னது? 73rd, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? அடுத்தது என்னது? கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல். என்னது இருக்கும்? அது கான்ஸ்டிடியூஷன்னா எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, சிஏஜி இதெல்லாம் படிக்கிறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா என்ஹெச்ஆர்சி, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனு, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா இதெல்லாம் படிக்கிறது தான் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். சரியா? ஸோ பாலிட்டி எடுத்த உடனே இது நல்லா நான் படிச்சிட்டேன்னா இதுல நான் என்ன கேள்வி கேட்டாலும் நான் வந்து புரிஞ்சுப்பேனா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். கமிஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சர்க்காரியா கமிஷன், புன்சி கமிஷன், ராஜமன்னர் கமிஷன் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சென்டரையும் ஸ்டேட்டையும் சார்ந்த எல்லா டாபிக்ஸும் கரெக்டா தெளிவா படிக்கணும். அதுதான் மெயின். அரைய குறையெல்லாம் படிக்க கூடாது. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆழமா போய் தெளிவா படிச்சு வச்சுக்கணும். இந்த டாபிக் இதுதான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸியா டக்கு டக்கு முடிச்சு விட்டுறலாம். சரியா? இதெல்லாம் படிச்சுட்டு வேணா ரிமைனிங் டாபிக்ஸ் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். என்னது? மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா முடிச்சு விட்டுலாம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், சிட்டிசன்ஷிப், அப்புறம் வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி இதெல்லாம் படிச்சது போக ரிமைனிங் இது படிச்சு வச்சுக்கோம். சரி, இதெல்லாம் இப்ப கேட்கறது கம்மியாயிடுச்சு. கேட்கிற கேள்வி போக்கஸ்ட் எது தெரியுமா? இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்புறம் இது கேட்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் படிச்சிருவீங்க கண்டிப்பா. சரியா? பாலிட்டில இது படித்தால் போதும். இது படித்தால் போதும்னா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார், வித்தியாசமா அப்ரோச் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் படிக்கக்கூடிய விதத்தை மாத்துங்க.
அதுதான் நான் சொல்ல வரேன். இப்படி இப்போ அப்ரோச் பண்ணி படிங்க. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து கரெக்டா படிங்க. சரியா? ஓகே. அடுத்து என்ன? பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம். இதுதான் முக்கியமான டாபிக். எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க? 50 கொஸ்டின் என்னமோ கேட்கறாங்க. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் தேவையில்லை. நம்ம சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறோமா அதுதான் மெயின். சரியா? ஸோ லாஸ்ட்ல 2 விதமா பிரிச்சுக்கலாம். இந்தியன் எக்கனாமின்னு ஒன்று பிரிச்சுக்கலாம், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன படிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். என்ன இருக்கு? ரிசர்வேஷன் பாலிசி, அப்புறம் HDI, இ கவர்னன்ஸ், மின் ஆளுமை, அப்புறம் வந்து எஜுகேஷன், ஹெல்த், இது 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 அது ஜாகிரபி வந்து டிஎன் ஜாகிரபி வந்து அங்க படிச்சிருவீங்க. பிசியோகிராபிக் தமிழ்நாடு, பிசியோகிராபி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ரிவர், பிசியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ஸும் ரிவரும் வந்து ஜாகிரபியில படிச்சிருவீங்க. ஸோ அதனால இங்க நீங்க படிக்கணும்னு தேவையில்லை. சரியா? அதே போல தமிழ்நாடு எக்கனாமிக்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. இங்க நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இந்த 5 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ரிசர்வேஷன், HDI, இ கவர்னன்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், இதுதான் மெயின். இது சம்பந்தமான இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது ஸ்கீம்ஸ், பாலிசிஸ் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா படிக்கணும். எஸ்பெஷலி பாலிசி நோட்ஸ். சரியா? ஸோ பாலிசி நோட்ஸ்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் எஜுகேஷன் ஹெல்த்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாலிசி நோட்ஸ் சார்ந்து நடத்திருப்பேன். ஏன்னா அதுல தான் ரீசெண்டான ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அது வேணா போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு தெளிவா இருக்கு, டாபிக் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இது கொஞ்சம் டைனமிக்கான டாபிக், மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீசெண்டா பாலிசி நோட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ரீசெண்டா ஸ்கீம்ஸ் எதனா ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கீம்ஸ் எதனா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? இப்போ HDIனா அதோட ரேங்கிங்ஸ் மாறும், அதோடைய இண்டெக்ஸ் மாறும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ இது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்ல ரீசெண்டா என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே நான் போட்டு வச்சிட்டேன். சரியா? த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்கனாமி. ஸோ எக்கனாமியும் எல்லாரும் வந்து ஒதுக்குற ஒரு டாபிக் தான். ஆனா இனிமேல் ஒதுக்க முடியாது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? மெயின்ஸுக்கும் சரி, ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க ஹிஸ்டரிக்கும் பாலிட்டிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, உங்க நாலேஜ் வந்து இன்னும் நல்லா வேஸ்ட் ஆகணும்னா எக்கனாமிக்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். சரியா? ஸோ என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய டாபிக் நான் சொல்லிடுறேன். மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி. ஓகேவா? அடுத்தது ரிசோர்ஸ் ஷேரிங், வளங்கள் பகிர்வு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நடத்திருப்பேன் ரிசோர்ஸ் ஷேரிங்ல. இது என்ன? டாக்ஸை பத்தி படிக்கணும், ஜிஎஸ்டியை பத்தி படிக்கணும், அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி படிக்கணும், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி படிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, ரிசோர்ஸ் ஷேரிங். அதுக்கு அடுத்தது என்ன? பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளானிங், 5 இயர் பிளானிங், 12 5 இயர் பிளானிங்க படிக்கணும். சரியா? அப்புறம் நிதி ஆயோக். இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ். இதை நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க. சரியா? இப்போ மானிட்டரி பாலிசி நேரா போய் படிச்சீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியும்னா ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்க முடியும். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை புரிஞ்சுக்கணும். நேஷனல் இன்கம் பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் மானிட்டரி பாலிசி புரியும். மானிட்டரி பாலிசி புரிஞ்சதான் பிஸ்கல் பாலிசி புரியும். இதோட பாலிசியை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த டாக்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சில், ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் தான். ஸோ எல்லாமே ப்ராப்பரா வாங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும். ஸோ ஒரு அழகா ப்ராப்பரா நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்பிட்வீன்ல ஒரு டாபிக்கை போய் கை வைக்காதீங்க. சரி, எல்லாரும் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது இதை போய் படிச்சிருவீங்க. கரெக்டா மனப்பாடம் வச்சிருவீங்க. என்ன நல்லா இருக்கு 12 ஃபைனல், அதோட இன்னொரு பேர் என்ன, அதோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே. பட் இதுல இருந்து கேள்வி இப்ப கம்மியாயிடுச்சு தெரியுமா? கேட்கறது இப்ப இதுல இருந்து தான் கேள்விகளே கேட்கறாங்க. சரியா? இது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், பாவர்ட்டி சம்பந்தமான ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, அக்ரிகல்ச்சருடைய பாலிசிஸ் ரீசெண்டா ஏதாவது போட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாச்சும் இண்டஸ்ட்ரீஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தது படிக்கணும். சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ்ல இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, மானிட்டரி பாலிசி, பிஸ்கல், ரிசோர்ஸ் ஷேரிங், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி. என்னோட பிளேலிஸ்ட்ல பக்காவா ஆர்டரா நான் கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. மோர் தென் என்ன. சரியா? ஐ திங்க் எந்த யூடியூப் சேனலும் எக்கனாமிக்ஸ் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்க்கல. ப்ராப்பரா சொல்றேன். அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதான் அந்த டாபிக் அதுவும் நடத்துறதே கிடையாது. சரியா? ஸோ வந்து கரெக்டா அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்துக்கோங்க, ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். அது அழகா கான்செப்டா பொறுமையா விளக்கி இருப்பேன்.
டைம் எடுக்கும். பட் ஒர்த் வாட்ச். சரியா? ஓகே. எது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வாங்கலாம் இப்போ. இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்த மட்டிலும் எப்படி படிக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு பிடிஎஃப் எடுக்க வேண்டியது. அந்த பிடிஎஃப் அப்படியே மக்கப் படிக்க வேண்டியது. அந்த தப்ப பண்ணாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் சொல்லுவேன். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். பிடிஎஃப் எடுத்து படிக்காதீங்க. மந்த்லி கம்பைலேஷன் பிடிஎஃப் படிக்காதீங்க. அதாவது படிக்கிற விதத்த நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் சொல்ட்டேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த எக்கனாமிக்ஸ்க்கு, அப்புறம் வந்து இதுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, எக்கனாமிக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஏரியா ஜியோகிராஃபில சொல்லியிருப்பேன்ல, இந்த ஏரியா கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் அதே போல சயின்ஸ்ல இந்த ஏரியா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வருதா? அதை நோட்ஸ் எடுங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா சொல்றேன். இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்கீம்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஸ்கீம் சார்ந்து படிப்பீங்க? இது சம்பந்தமான ஸ்கீம்ஸ் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். சரியா? அதே போல இது சம்பந்தமான ஸ்கீம்ஸ கரெக்ட்டா படிச்சு வச்சுக்கணும். ஸோ நான் சொல்ற டாபிக் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். எல்லாத்தையும் வளவளன்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேக்சுவலா படிக்கிறத நிறுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ. அந்த ஃபேக்சுவல் மக்கப் அதாவது இது வந்து உங்களுடைய கான்செப்சுவல் லேர்னிங்க வந்து குறைச்சிருது. ஃபேக்சுவல் லேர்னிங் ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரியா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்களா? அந்த ஸ்கீம் எத சார்ந்து இருக்கு? அதுல சின்ன சின்ன ஃபேக்ட்ட அப்படி படிங்க. ஃபேக்ட்ட மட்டும் போய் படிக்காதீங்க டைரக்ட்டா. சரியா? இப்ப எக்கோ சிஸ்டம பத்தி ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வராங்கன்னா, அத புரிஞ்சு படிங்க. சரிங்களா? உங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் அப்படிதான் இருக்கும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸே ஒரு பெரிய சப்ஜெக்டாவே நீங்க நினைக்க கூடாது. இத படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்றது தான் பெட்டர் வே ஆஃப் தி லேர்னிங். சரியா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து இன் டெப்த்தா ஏதாச்சும் நடத்தணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.